ரெட்டிஸ் கமாண்டர் எல்லாம் ஒரு குரூப்பு. இன்னொரு குரூப் அங்கே வந்து ஓட்டு கேட்கறதுக்கு போனாங்க. நான் நீங்கள் போயிட்டு வந்துருங்க ஓட்டுறான், நீங்கள் போயிட்டு வந்துருங்க சார்ன்றான். இல்லை காசு கொடுங்க, நீங்கள் போயிட்டு வந்துருங்கன்றான். என்னடா விஷயம், நீங்கள் போயிட்டு வந்துருக்கோம், எல்லா இடத்துக்கும் வரானுங்க, இங்கே வராங்கன்னா ஏக்கா காலனி நான் வரமாட்டேன்னு நான் சொல்கிறேன். அந்த என்ன உணர்வுகளை படிங்கடா, படித்து அந்த உணர்வோடு வாங்கடான்னு சொல்கிறான். இங்கே ஜாதி கலவரத்தையும் மத கலவரத்தையும் எடுத்துக்கிறது இல்லை. எனக்கு நான் மனிதன் உயர்ந்தா, எனக்கு ஈக்குவல் யாரும் இல்லை நினைக்கிறேன். நான் ஒரு நிமிஷமும் who can be touch me, who can be touch me, who can be touch me. எதுலடா நான் கம்மியாகிறேன், நீ என்ன வேணுமா எடுத்துக்கலாம். அதே தான் பாபா சாஹேப் அம்பேத்கரை ஒரு கூண்டுக்குள்ளே வச்சுக்கிறான் பார்த்திಯಾ. ಸರ್ ಈಗ RBI ಇಂದ ನೀವು ಸೆನ್ಸಸ್ ಕ್ರಿಯೇಟ್ ಮಾಡ್ತೀರಾ? ಸೆನ್ಸಸ್ ಮಾಡ್ತೀರಾ? ಹೌದು. ಯಾವಾಗ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡ್ತೀರಾ? ನಾನು within 2 days I have to put format every ward number 1 to 17 1 to 35 wards census பண்றேன். விரும்புறவங்க அதுல எழுது. It is not forceful. It is your right of this land. Any caste, any color, any creed. Who is the people here? Majority of முதலியார் இருப்பாங்க. Yes, it is a bad. Otherwise, it is good. எப்படின்னு கேட்டார். எவன் கையில் இது கிடைக்குதோ நல்லவன் கையில் அப்போ கான்ஸ்டிடியூஷன் குட்டு, எவன் கையில் கிடைக்குதோ கெட்டவன் கையில் அப்போ மாட்டுக்கிறாரு. பிஜேபி கையில் இருக்குது அப்போ அது கெட்டது தான் நடக்கும்னாரு. பட் he never just quoted anywhere, but he quoted rightful and correct. புரியுதுங்களா? அந்த கான்ஸ்டியூஷனை தான் அவங்க இப்போ எதிர்க்கிறது. எவன் கையில் கெட்டவன் கையில் அந்த கான்ஸ்டியூஷன் போது அது கெட்டதாயிடும் இல்லையா? எவன் கையில் நல்லவன் கையில் போயிருந்தோம் அந்த கான்ஸ்டியூஷன் நல்லதாயிடும். இதை தான் வாட் ஐ ஹவ் ரிட்டன் ஃபார் மை பீப்புள்னுனார். எந்த பீப்புள்? இந்தியாவில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும். ஓபிசி அப்படின்னா அதர் பேக்வர்ட் கிளாஸ், ஓகே. எஸ்பிசி நம்ம எஸ்சின்றோமே, இட் இஸ் நாட் எஸ்சி, இட்ஸ் எஸ்பிசி. என்ன எஸ்பிசி நீங்கள் சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள். எஸ்பிசி ஷெட்யூல்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டி, ஓபிசி அதர் பேக்வர்ட் கம்யூனிட்டி, ஷெட்யூல்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டி, ஷெட்யூல்ஸ். இவங்க இவ்வளோ பேர் இருக்காங்க, இவங்க இவ்வளோ பேர் இருக்காங்க. முடிஞ்சிச்சிங்களா? இப்போ அடுத்த கேள்வி வரட்டுமா? இப்போது தங்க வயலில் அதிகமான மக்களுங்கிறது யார்? வாட் இஸ் த பர்சன்டேஜ் நீங்கள் சொல்லுங்கள். எஸ்சி என்னப்பா? நான் டோட்டலில் கேட்கல, அதெல்லாம் அப்புறம் வரேன். எஸ்சி அதிகமாக்குறாங்க. ஆனால் ரிப்போர்ட் என்ன போய்க்குது தெரியுமா? நீங்கள் சொன்ன கமிஷன் இல்லை, இப்போ வச்சுக்கிறாங்க போகிற சதாசிவ கமிஷன். அந்த சதாசிவ கமிஷனில் ரிப்போர்ட்டு கேஜிஎஃப் கான்ஸ்டியூஷன் கேட்கல. மெஜாரிட்டிக்கும் ராஜபுத்தானிஸ் தரம் சிங் என்ன கம்யூனிட்டியை சேர்ந்தவர்? ராஜபுத்தான்ஸ். அவர் ஒரே ஒருத்தர் எம்எல்ஏ, வேறு யாரும் இல்லை. அவர் சீஃப் மினிஸ்டர் இல்லையா? பொலிட்டிக்கல் பேஸ் என்ன? அதுதான் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னார். மகாத்மா காந்தியும் காங்கிரஸும் ஷெட்யூல் கேஸ்ட்டுக்கு என்னடா செய்திங்கன்னு கேட்டார். எஜுகேஷன் கொடுக்கணும்னு சொன்னீங்க, எஜுகேஷனுக்கு பணத்தை ஒதுக்குனீங்க. 80 lakhs அந்த காலத்தில் ஒதுக்குனாங்க. எவ்வளோ? இந்த பணத்தை என்னடா பண்ணீங்கன்னு கேட்குறாரு. அவனுக்கு கொடுக்கலையே, எஜுகேஷன் கொடுக்கலையே, படிப்புக்கு யூனிவர்சிட்டி கட்டலையே. இந்த கேள்வியெல்லாம் பாபா சாஹேப் அம்பேத்கர் கேட்டார். எஜுகேஷனுக்காக எல்லாருக்கும் ஒதுக்குனேன், ஆனால் அதே சான்ஸ்கிரிட்டுக்கு பல கோடி ஒதுக்குறேன். தமிழ்நாடு கேட்டால் எஜுகேஷன் காசு கொடுக்க மாட்டேங்கிறேன். அதிகாரம் அவங்க கையில் இருக்குது. வாட் இஸ் கான்ஸ்டியூஷன் சொன்னது பாபா சாஹேப் அம்பேத்கர். இது யார் தான் சொல்லிக்கிறாங்களா? வந்து மாலை போட்டுங்களா? என்ன இவ்வளோ கேள்வி கேட்குறீங்களே? மாலை போட்டுங்க யாராவது இது கேட்டீங்களா? இல்லை அவங்க இதெல்லாம் சொன்னாங்களா? கான்ஸ்டியூஷன் எழுதினவர் அவரே. எஸ், கான்ஸ்டியூஷன் இஸ் அ பேட், நோ டவுட் சொன்னவர் பாபா சாஹேப் அம்பேத்கர். இந்த கான்ஸ்டியூஷனில் எல்லாம் எழுதிக்கிறேன். ஆளுநர் அவர் பர்த்டே செலிப்ரேட் எல்லாரும் ಕೇಸ್ ನಲ್ಲಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಬಟ್ ಚುನಾವಣೆಗೆ 2008 ಇದೆ. ಏನ 2008 ನಲ್ಲಿ MLA ಚುನಾವಣೆ ಇಲ್ಲ.
ಬಟ್ ಎಷ್ಟು ಪ್ರೀತಿನಿಂದ ಅಂಬೇಡ್ಕರ್ನನ್ನು ಬರ್ತಾರಲ್ವಾ ಅದು ಪತ್ರಿಕೆಯವರೆಲ್ಲ ಗೊತ್ತಿದೆ. ರಿಪಬ್ಲಿಕ್ ಪಾರ್ಟಿ ಆಫ್ ಇಂಡಿಯಾ ಆಲ್ವೇಸ್ ವೆದರ್ ವಿ ಆರ್ ಇನ್ ದ ಪವರ್ ಆರ್ ನಾಟ್ ಇನ್ ದ ಪವರ್ ವಿ ಆರ್ ಆಲ್ವೇಸ್ ಇನ್ ದ ಪವರ್ ಆಫ್ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್. ஆல் மை ஃபாலோவர்ஸ் ஸ்டார்ட் மானிட்டரி பெனிஃபிட்ஸ். பணத்துக்காக வந்தது கிடையாது, அவர் மேலே வச்சுக்கிற பக்திக்காக வந்தது. அம்பேத்கர் படின்னு சொன்னார். படிக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஏன் கொடுத்தாருன்னா அவருக்கு படிக்கிறதுக்கு அவ்வளோ தொல்லை கொடுத்தாங்க. இன்றைக்கி அந்த சமுதாயத்தில் என்னுடைய கட்சியை சார்ந்தவன் பொன்முடின்னு சொல்லி அவனுடைய பையன் சூர்யா டாக்டராக படிச்சுட்டு நிற்கிறான். கட்டினாங்க அவங்க தந்தை, அதை படித்து காட்டினா அவங்க பிள்ளை. இப்படி தானா நீங்கள் படித்து மேலே வரணும்னு சொன்னார். அம்பேத்கர் வந்து நாட் ஒன்லி ஷெட்யூல் காஸ்ட் லீடர், யூனியன் லீடர், யூனிவர்சிட்டி லீடரு, இன்டலெக்சுவல் லீடரு, நவீன சமுதாயத்தின் அறிவின் மொழி. அவர் கூட இருக்கிறவங்க யார் இருக்கணும், அவரை பின்பற்றுறவங்க யார் இருக்குன்னா தலித் மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பாபா சாஹேப் அம்பேத்கர் ஹிஸ்ட்ரி நிறைய பேர் படிக்கணும். 38 வால்யூம் எழுதிக்கிறாரு. இன்னைக்கு பிரிண்டிங் ப்ரெஸ் இருக்கிற காலத்தில், கம்ப்யூட்டர் இருக்கிற காலத்தில் போட்டு தட்டி விட்டால் எல்லாமே வந்துடும். ஆனால் அவர் 38 வால்யூம் அது எழுதி, ஒரு வால்யூம்ன்றது 2000 பேஜஸ் இருக்கும். அதில் என்ன எழுதிக்கிறான்னு இன்னும் படிக்கவே இல்லை. நானும் சரியாக படிக்கலன்னு வச்சுக்கோ, ஓரளவுக்கு படிச்சுக்கிறேன். தன்னுடைய படிப்புக்காக எவ்வளோ தொந்தரவு கொடுத்தாங்க. ஓனி போய் தூக்கி வெளியே நின்றாங்க, அவமானப்படுத்தினாங்க, எக்கச்சக்கமாக அவமானப்படுத்தி கூட இந்த கல்வின்றது ஒன்று இருந்துச்சுனாக்கா இந்த கல்வியால் இவங்களை அவமானப்படுத்தியே தீரணும் அப்படின்றது வைரகத்துக்காக படித்து மேலே வந்தார். அவர் பார்லிமெண்ட்டில் பேசும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, ஓரளவுக்கு பார்லிமெண்ட்டில் ரிசைன் பண்ணிட்டாரு, அவருக்கு கோவம் வந்துச்சு. நாட் டன் ஃபார் ஷெல் காஸ்ட். அவர் கோவம் வந்தது காரணமே பார்லிமெண்ட்டில் லா மினிஸ்டர் இருக்கும்போதோ ஓபிசி அதர் பேக்வேர்ட் கிளாஸ். யார் அதர் பேக்வேர்ட் கிளாஸ்? கொலைவார், நாடார், வன்யார்ஸ், ரெட்டிஸ், நாயுடுஸ், தேர் ஆர் ஆல் அதர் பேக்வேர்ட் கிளாஸஸ். ஓகே, அவர் எங்கேயுமே வந்து ஃபார்வர்ட் கிளாஸ்க்கு எதிரியாக பேசுகிறதே கிடையாது. அவங்க ஈக்குவாலிட்டி ஆஃப் ரைட்ஸ் ஏன் எழுதினார், எல்லா மக்களுக்கும் எழுதினார். அவரை தனித்து ஒரு தலித் லீடர் மாதிரி காமிச்சு அவர் குறுக்கி வைக்கிறாங்க. இஸ் நாட் ஒன்லி ஃபார் தலித் லீடர், இஸ் யூனிவர்சிட்டி லீடர், வேர்ல்டு யூனிவர்சிட்டி லீடர். 32 டிகிரி வாங்கிக்கிறது வேர்ல்டுலே. அவரை தவிர எவனும் படிச்சவனே கிடையாது. எந்த கல்வி எனக்கு மறுக்கப்பட்டதோ, எந்த கல்வியை எனக்கு தடை செய்ததோ, என் கல்வியால் மேலே வந்து என் மக்கள் கல்வி படிக்கணும் அப்படின்னு கல்விக்கு ஊக்குவித்து கொடுத்தாரு. அதனால தான் இன்னைக்கு சிவராஜ் நகரில் ஒரு லைப்ரரி முனிசிபாலிட்டிகிட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன், லெட்டரும் கொடுத்துட்டேன். எனக்கு கொடுக்குற ஃபண்டில் ஒரு லைப்ரரி கட்டணும். அதே போல் எல் பிளாக்ல ஒரு லைப்ரரி. படிங்க உன்னால் முடிஞ்ச படிக்கும். எல்லாருமே ஸ்காலர் ஆகணும்னு இல்லை, அறிவை வளர்த்துக்கோ, உலகம் என்னன்னு தெரியும். இதுதான் இன்னைக்கு. ஆனால் அதே பாபா சாஹேப் அம்பேத்கர் பர்த்டேக்கு நம்ம எடுக்க வேண்டிய சபதம் என்னன்னாக்கா, இது 100 ஆண்டு காலமாக சொல்லினேக்குது. ஆனால் ஆர்எஸ்எஸ் என்ற ஒரு 100 ஆண்டு கால சபதத்தை 1500 கோடி டெல்லியில் 12th ஃப்ளோர் ஆஃபீஸ் கட்டுறாங்க. அவங்க கொள்கையில் கரெக்டாக இருக்கிறாங்க. ஆனால் நம்ம கொள்கையில் கரெக்டாக இல்லாததுனால தான் நம்ம மேலே 3.2% மேலே வரான். கொள்கையில் கரெக்டாக இருக்கிறான். 27% கொள்கையில் கரெக்டாக இல்லையே. இந்த உபதேசம் தான் அவர் அன்றைக்கே சொன்னார். அதனால தான் அவ்வளோ மெத்த படித்தவர் லக்னோவில் பேசும்போதோ அவர் ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? படித்தவனே என்னை ஏமாற்றிட்டாங்க. அவருக்கே இந்த நிலைமைனா எனக்கு என்ன நிலைமைன்னு யோசிச்சுப்பார். ஆனால் நான் கண்ணீர் வடிக்கிறதே கிடையாது என்றைக்குமே. காலங்கள் பதில் சொல்கிறதுக்காக நம்ம வாழணும், மக்களுக்காக வாழணும். எவன் ஒருத்தன் மக்களுக்காக வாழறானோ, எவன் மக்களுக்காக சேவை செய்கிறானோ அவர் நினச்சிருந்தாக்கா அந்த அதிகாரத்தை வச்சுக்கலாம். அவர் படித்த டிகிரிக்கு ஹைகோர்ட், உயர்நீதிமன்றம், பாம்பே ஹைகோர்ட் ஸ்ட்ரைட்டாகவே நீ நீதிபதியாக உட்காருனாங்க. அவர் விட வார்த்தை சொன்னார், நான் நீதிபதியாக உட்காந்து அதில் சம்பாத்தி சாப்பிட்றது நான் சந்தோஷமாக இருக்கிறத விட என் சான்ற மக்கள் அவன் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக இந்த நீதிபதி வானான்னு சொல்லி விட்டுட்டு வெளியே வந்து. ஆனால் இன்றைக்கி சேருக்கு குதிக்கிறான். சேர் இப்படி தள்ளி விட்டால் கூட இப்படி இழுத்துக்கலாம். ஆனால் அவர் இதெல்லாம் தூக்கி போட்டு இந்த மக்களுக்கு இது என்றைக்கு இந்த மக்கள் உணர்றாங்கன்னாக்கா படித்தவன் உணரணும். படித்தோன்னே சில இடத்துல முட்டாளாகிறான்னு வச்சுக்கோ. படித்த முட்டாளுன்றது அதுக்குதாங்க. என்னன்னா லீடர்ஷிப் குவாலிட்டி வேணும். அம்பேத்கர்ன்றது வந்து ஒரு உப்பு மாதிரி எடுத்துக்கிறான்.
யாரு எஸ்சி தானே அவங்க. இல்லை, மாலோடு மாதிக்கானாக்கா அந்த காலத்து இங்கிலீஷ்காரன் என்ன வச்சான், ஒரு ஏரியாவுக்கு ஒரு ஆந்திரா லைன் வச்சான். அவன் ரைட் வர்றோம். அதெல்லாம் சொல்லக்கூடாது, தோட்டின்னு சொல்லக்கூடாதுனால தான் அவனை வந்து ஏகே அப்படின்னா. இவனை பறையன்னு சொல்லக்கூடாதுனால தான் ஷெட்யூல் கேஸ்ட்டுன்னு சொன்னான். இதெல்லாம் நடைமுறையில் வந்தது. என்ன தீண்டத்தகாதவர்கள் எப்போ வந்துச்சு? மகாத்மா காந்தி இருக்கும்போது என்ன சொன்னாங்க? தீண்டப்படாதவர்கள் இப்படி தானே வந்துச்சு. அதுக்கப்புறமா 4 இப்படியெல்லாம் வரணும்னு. அப்படி இருக்கிற கேஜிஎஃப்பில் இங்கே அதிகமாகிறது. இப்படி ஒரு சிம்பிள் உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். அது இங்கே இருக்கிற வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமோ தெரியாது. ஜெய்பே ஓகே, ஒரு குரூப்பில் வந்து என்ன தான் ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா இருங்க. நான் 2 முறை பார்த்துட்டேன் அசம்பிளி. அதே சேர் தான், அதே ஸ்பீக்கர் தான். திருப்பி மாற்றி அவனும் பின்னாடி வைக்கிறது இல்லை. ஓகே, கொரமண்டல் மைனிங் ஏரியா டு மாரிகுப்பம் மைனிங் ஏரியா. கொரமண்டலில் எத்தனை லைன் இருக்குது தமிழர்கள்? அங்கே ஒரே ஒரு லைன் மட்டும் ஆந்திரா லைன், அதுதான் மாதிக்க. ஆந்திராவில் மாதிக்க தண்டாரா கரெக்டா? ஓகே, அங்கேருந்து கேடிஸில் ஒரு ஆந்திரா லைன், 6 லைன். அது கேடிஸில் யார்ப்பா கேடிஸ்காரங்க? கரெக்டா? எத்தனை லைன் இருக்குதாங்க? 6 லைன். அதில் ஒரு லைனு ஆந்திரா. அதை தாண்டணுன்னே உருகம். இங்கே 2 வருஷம் தான் ஆந்திரா லைனு. இதை தாண்டினோடனே எஸ்டி பிளாக். எஸ்டி பிளாக்கில் தாண்டினா 12 வீடு தான் ஆந்திரா லைன். இது எல்லாம் எஸ்டி பிளாக். யார் எஸ்டி பிளாக்? நான் சொல்கிறது கரெக்டா? ஓகே, இதை தாண்டினோடனே சாம்பியன். அங்கே 2 ஆந்திரா லைன் இருக்குது. கல்லறைக்கு பின்னாடி ஒரு ஆந்திரா லைன், 8 வீடு, அது ஆந்திரா லைன். அதுக்கப்புறம் ஒரு 10 வீடு, அது ஆந்திரா. இப்படி மாரிகுப்பு வரைக்கும் போனோன்னா ஒரு ஏரியாவில் ஒரு லைன். இவ்வளோதான். இது டோட்டலாக சேர்த்தா எவ்வளோ இருக்கும்? ஒரு ஆவரேஜாக போடுங்க. டைம் சீரியஸில் ஒரு ஆவரேஜ் போடுவாங்க இல்லையா? 10,000 பேர் கூட வச்சுக்கோ. மிச்சம் 90,000 பேர் யார்? ஷெட்யூல் காஸ்ட், பறையன். ஓகே, அதனால தான் இவங்களுக்கு நான் ஒரு அப்ளிகேஷன் கொடுக்க போகிறேன். அந்த அப்ளிகேஷனில் நீ கிறிஸ்துவனாகவே இரு. உனக்கு இப்போ சர்ச்சில் ஃபாதர் வந்து நோ நம்ம கிறிஸ்டின்ஸ் எழுதக்கூடாது அவங்க போய் சொல்கிறான். யாரானா இருக்கட்டும், அதுதான் ஃபேக்ட். பறையன் தான் கிறிஸ்துவன் தான் பறையன் எத்தனையோ முறை சொல்லிக்கிறேன் நான். என்ன அந்த ஃபாதர் அவங்க அப்பாவே கேட்டுப்பாரு, அவர் யாருன்னு சொல்லுவார். பாஸ்டருடைய அப்பா பேருங்க என்ன, அவங்க அப்பா பேர் கன்சாமி, முன்சாமி, இப்படி தான் இருக்கும். ஓகே, அவங்க தாத்தா பேர் கூட இப்படி தான் இருக்கும். இங்கே ரிலீஜியஸ் இஸ் டிஃப்ரெண்ட்டு, காஸ்ட் இஸ் டிஃப்ரெண்ட். காஸ்ட் இஸ் எ ரேஸ், ரிலீஜியஸ் இஸ் வர்ஷிப். நீ எந்த மதத்தினா கும்பிட்டுக்கலாம், ஆனால் காஸ்ட் கேனாட் பி சேஞ்ச். இதுதான் ஷெட்யூல்டு இந்த இன மக்கள். அப்போது இவ்வளோ இன மக்களும் நீ ஏடிசியாக இருந்தால் கூட சரி, ஆதி திராவிட கிறிஸ்டியன் ப்ராக்கெட்டில் பறையன். பறையனுக்கு பிறந்தவன் தானே நீ? ஆமாம். தோட்டிக்கு பிறந்தவன் இல்லையே அப்படின்னு சொன்னால் சார் தோட்டின்னு எப்படி சொல்லலாம்? இதுதானே வாழ்க்கையை கொடுத்துக்கிற லிஸ்ட்டை, கவர்மெண்ட் போய்க்கிற லிஸ்ட்டை நீங்கள் இப்படி கேட்டவங்க தெரிஞ்சா வந்துக்குது பார். Some prominent left-hand political have played havoc with the pariahs of KGF. Pariahs of KGF. Somebody havoc. யார் அந்த somebody havoc-னு உங்களுக்கே தெரியும். இங்கே லெஃப்ட்டு ரைட்டுன்னா என்னன்னு தெரியாது. என்ன ஒரு முறை அசம்பிளியாரில் கேட்டாங்க, கார்கே சார், மொய்லி சார், மகாதேவப்பா எல்லாருமே இருந்தாங்க. எனக்கு தெரியவே தெரியாது என்னன்னு. நமக்கு தெரிஞ்சது ஷெட்யூல் காஸ்ட்டு. இவன் கன்வெர்ட் ஆனாக்கா கன்வெர்ட் ஆகிறாங்களோ இல்லை கிறிஸ்டின், அவ்வளோதான். சர்ச்சில் அவன் சர்ச்சுக்கும் போகிறான், மாரியம்மா கோயிலுக்கும் போகிறான், எல்லாம் பண்ணுறான்னு வச்சுக்கோ. அப்போ என்ன கேட்டாங்க, ஏய் ராஜேந்தர் நீ லெஃப்டா ரைட்டா? நாங்கள் ஸ்ட்ரைட்டு போயிட்டேன். எனக்கு என்ன லெஃப்ட்டுன்னு தெரியாது, என்ன ரைட்டுன்னு எனக்கு என்ன தெரியும்? ஸ்ட்ரைட். அப்புறம் தான் தெரியும் லெஃப்ட்டு